தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் அரசு பேருந்தின் பின்சக்கரங்கள் கலன்று ஓடியிருக்கின்றன. விவரங்களோடு செய்தியாளர் சுந்தரமகேஷ் இணைந்திருக்கிறார். சுந்தரமகேஷ், இந்த விபத்து நடந்தது எப்படி? இந்த விபத்தில் யாருக்கேனும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா? விவரம் என்ன? தென்காசி மாவட்டத்திற்கு மதுரையிலிருந்து அரசு பேருந்து காலை வந்துள்ளது. அந்த பேருந்தானது தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே உள்ள இடைக்கால் பகுதியை தாண்டி அந்த பேருந்து வரக்கூடிய சூழ்நிலையில் அந்த பேருந்துடைய கடைசி பகுதியில் பேருந்தில் முழுவதுமாக 50க்கும் மேற்பட்டவர்கள் அரசு பேருந்தில் பயணம் செய்து வந்துள்ளனர். இந்த பேருந்து இடைக்கால் பகுதி, இடைக்காலுக்கு அருகே இடைக்கால தாண்டி வரக்கூடிய சூழ்நிலையில் அந்த பின்பக்கம் உள்ள சக்கரத்தின் அச்சு முறிந்து சக்கரம் வந்து கலந்து ஓடி அந்த வாகனமாக அப்படியே நிறுத்தவாறு சென்றுள்ளது. உடனடியாக